அண்ணா வலிக்குதுண்ணா, அடிக்காதீங்க அண்ணா, விட்டுருங்க அண்ணா. மனதை கலங்க வைக்கும் அந்த இளம்பெண்ணின் அபய குரலுக்கு நெருங்குகிறது தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 9 பேரும் மார்ச் 1ஆம் தேதி ஆஜராக அதிரடி உத்தரவு. அனைத்து தரப்பு விசாரணையும் முடியும் தருவாயில் பொள்ளாச்சி வழக்கில் நடப்பது என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுடன் அதில் கூடுதல் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதேவேளையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் இதன் விசாரணையில் வாக்குமூலம் கொடுத்து உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் கடந்த 1 வருடமாக காணொளி மூலமாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 9 பேரையும் நேரில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருளானந்தம், ஹரோனிமஸ் பால், பாபு, அருண்குமார் ஆகிய 9 பேரும் பலத்த பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வரப்பட்டு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகிழா நீதிமன்ற தனி நீதிமன்றத்தில் நீதிபதி நந்தினி தேவி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் பாலியல் வழக்கு தொடர்பான வெளியான வீடியோக்கள் மற்றும் ஏற்கனவே சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள், சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இந்த நிலையில் விசாரணைக்கு பின் மீண்டும் வருகிற மார்ச் 1ஆம் தேதி அந்த 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டிருக்கிறார். சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் ஆவணங்களின் நகல்களை கேட்டு அந்த 9 பேரும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.